எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தனது படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்தார். வட்டார வழக்கு திரைப்பட இயக்குனர் கோவையில் நெகிழ்ச்சி. டூலெட் சந்தோஷ், ரவீனா ரவி, வெங்கடேசன், விசித்ரன் உள்பட பலர் நடித்துள்ள படம் வட்டார வழக்கு. மதுரா டாக்கீஸ் மற்றும் ஆஞ்சநேயா புரொடக்ஷன்ஸ் சார்பில் கே. கந்தசாமி, கணேசன் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார். இந்நிலையில் கோவை பிராட்வெல் சினிமாஸில் ரசிகர்களை சந்தித்த வட்டார வழக்கு திரைப்பட குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசினர். இதில் படத்தின் இயக்குனர் கண்ணுசாமி ராமச்சந்திரன் பேசுகையில், இது 1985 நடப்பது போன்ற கதைக்களத்தை கொண்ட இதில் ஒரு வட்டாரத்தில் நடக்கும் வழக்கை இந்த படம் பேசுவதால் வட்டார வழக்கு என்று தலைப்பு வைத்துள்ளதாக தெரிவித்தார். மதுரை மேற்கு பகுதியில் உள்ள கிராமத்து பின்னணியில் படம் உருவாகியுள்ள படமாக கிராமத்து பின்னணியில் இருப்பதால் இசைஞானியை அணுகியதாக குறிப்பிட்ட அவர், இந்த படத்தில் அவரது இசைதான் ஹீரோ என்றார். அவரது இசை இந்த படத்துக்கு பெரிய பலம் என்று கூறிய அவர், என்னிடம் போதுமான பொருளாதாரம் இல்லாத போதிலும் அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவரே விரும்பி இந்த படத்திற்கு இசையமைத்தார் என நெகிழ்ச்சி பட தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நாயகி ரவீனா ரவி, பின்னணி குரல்கள் நிறைய பேருக்கு பேசியிருந்தாலும் இந்த படத்தில் கிராமத்து பேச்சு வழக்கை தாம் கொஞ்சம் சிரமப்பட்டே பேசியதாக தெரிவித்தார். சில நேரங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டுகளில் நடிகைகளுக்கு போதுமான வசதிகள் கிடைக்காமல் இருப்பது வருத்தம்தான் என்றாலும் இது போன்ற கிராமத்து பின்னணி படங்களுக்கு அதுவே பெரிய அனுபவமாக இருப்பதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். வட்டார வழக்கு படக்குழுவினர் இசைஞானி அவர்கள் இசையில் வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க நல்லபடியாக போயிட்டுருக்கு. கோயம்புத்தூரில் வந்திருக்கோம். பிராட்வே சினிமாஸில் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோவையில் வந்து எதிர்பார்த்ததை விட அருமையான இது. ரவீனா ரவி வந்திருக்காங்க. இது என்னது லவ் டுடே, மாமன்னன் புகழ், ரவீனா ரவி அவங்களுக்கு மிக வரவேற்பு. ராமச்சந்திரன் இயக்குனர், அப்புறம் வந்து ஆஞ்சநேயா புரொடக்ஷன்ஸ் கே. கந்தசாமி மற்றும் கே. கணேசன்ஸ் வந்து கே. கிச்சன் சங்கரும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நடித்த படம். இப்போ வந்து ரவீனா ரவி பேசுவாங்க. பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சப்போர்ட்டில் தான் இந்த படம் இன்னும் ரீச் ஆகும். பிஎன்சி சென்டர்ஸில் இன்னும் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் தியேட்டர் விசிட்ஸ் மதுரை நேற்று போனோம், இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கும். வட்டார வழக்குன்ற படம் வந்து ராம் சார் கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சந்தோஷ்க்கும் அப்படி தான். டூலெட் படத்தில் நேஷ்னல் அவார்ட் படத்தில் நடித்த ஒரு ஹீரோ. ஸோ ஒர்க் பண்ணுற டைமில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ரிலீஸ் இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இளையராஜா சார் தான் இதோட பேக் போனே சொல்ல போனால். ஸோ அவரோட படத்தில் எங்களோட ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறதுன்றதே, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவரோட சாங்ஸில் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் டு த டைரக்டர் ஃபார் தேட். அண்ட் உங்கள் சப்போர்ட்ன்றது, மீடியா சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வர ஆடியன்ஸ்கிட்டையும் நாங்கள் இதே தான் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் தியேட்டர்ஸில் எல்லோரும் மேக்ஸிமம் வந்து பாருங்கள். சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, வணக்கம். என்னன்னா ஒரு 15க்கும் மேற்பட்ட மீடியா பீப்புள் வந்துருக்கீங்க. அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். என்னென்னா, நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீம் ஒர்க்காக செயல்பட்டு எடுத்திருக்கோம். அதில் வந்து ஒரு சின்ன வெளியீட்டு டைமில் ஒரு சின்ன அதாவது ஒரு முக்கியமான பொருள் தொலைஞ்ச மாதிரி, அதாவது 29ஆம் தேதி கேப்டன் தவறுனது. அதனால் எங்களுக்கு மீடியா சப்போர்ட்டு அங்கே தவறிடுச்சு. எங்களுக்கு ஒரு இத்தனை வருஷம் போராட்டமான ஒரு போராட்டங்களுக்கு பிறகு படம் வெளியாகும்போது எந்த ஒரு படத்துக்குமே வந்து அந்த மீடியா சப்போர்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட தொலைஞ்ச மாதிரி தான் வந்து. இப்போ வந்து அதான் மீடியாவோட சப்போர்ட்டு யதார்த்தமாக தொலைஞ்ச இடத்துல தான் தேடன்ற மாதிரி திரும்ப 15க்கு மேற்பட்ட மீடியா வந்துருக்கீங்க. எனக்கு இப்போ புது நம்பிக்கை அழுத்தமாக எனக்கு வந்துருச்சு. ஏன்னா வர படம் பார்த்துட்டு வர்ற ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஒரு 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 ஹெல்ப்பாலாம் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட. உரிமையாக ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன். என்னென்னா, படம் பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு வேணும். அது ஆடியன்ஸில் நீங்கள் கேட்டுக்கிட்டு படம் பிடிச்சிருச்சுன்னா எனக்கு அந்த சப்போர்ட்டை நீங்கள் கட்டாயம் நீங்கள் எனக்கு பண்ணணும். அதுக்காக இந்த கோயம்புத்தூருக்கு நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த கடந்த 4 நாள் விளம்பரமே இல்லாமல் ஒரு 21 சென்ட்ரு மதுரையில் போட்டோம். அது நல்லா போயிட்டுருக்கு. கோயம்புத்தூரில்
சில சென்டர்களில் அப்படி தொடர்ச்சியாக இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ உங்களோட பார்வை இதில் பட்டுச்சுன்னா, ஏன்னா உங்கள் பார்வை பட்டதுனால மட்டும்தான் முள்ளும் மலரும் படத்துலேருந்து சேதுலேருந்து அழகி இப்போ சுப்பிரமணியபுரம் ஆட்டோகிராஃபு எல்லாமே உங்களோட பார்வையில் மட்டும்தான் அந்த விமர்சனங்களால் மட்டும்தான் அந்த படங்கள் அடையாளம் காணப்பட்டுச்சு. அந்த வரிசையில் இன்னும் நாங்களாம் வந்து எதுவுமே செஞ்சிட முடியாது. நீங்கள் ஒரு வார்த்தை வெளியில் அதோட நிஜமான விமர்சனத்தை சொல்லிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழகம் வந்து எதிரொலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்துங்க கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கிடைச்ச அந்த இயற்கை சூழல் கவர்னதை இப்போ இன்னொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடச்சி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். அதனால் ரசிகர்கள்ட்ட ரிவ்யூ கேட்டு எங்களுக்கு வெகுஜனத்திட்ட நீங்கள் உரிமையாக கேட்டுக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்க்கணும். மறுபடியும் சொல்லிக்கிறது அது சார் என்னென்னா நீங்கள் அதான் சார் வழக்கமாக ராஜா சாரோட சம்பளம் இப்போ விடுதலையெல்லாம் பண்ணாங்க நம்ம படத்துக்கு முன்னாடி. தமிழகம் வந்து எதிர்பார்க்கப்பட்ட விடுதலை படம். அது அவர் அந்த மாதிரி அவர் இன்னும் அவரோட ரேஞ்சு பெரிய அளவில் தான் இருக்குது. இப்போ நான் என்னைய மாதிரி ஆளுக்கு நான் உள்ளே போகிறது மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னா உள்ளே போகிறதுனா மேனேஜரு பெரிய டீம்லாம் இருப்பாங்க. இந்த போகிறது மட்டுமே சாரோட நண்பர்களோட அறிமுகத்தோடு போனேன். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு எனக்கு. உள்ளே போனோன்னே சார் விவரத்தை கேட்டோன்னே இது வந்து பின்னணி இசை மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம், வசனங்கள் குறைவாக பின்னணி இசை மட்டுமே நம்பி உள்ள 1962 ஒரு கிளாஸ் பார்க்கும் 85 கதை நடக்கிற மாதிரி ஒரு லைவ் போர்ஷனும் இருக்கும். அதனால இதுக்கு அந்த 80s ராஜா சார்னாலே 80s கிங்கு அந்த ஒரு பின்னணி இசையும் சாங்ஸும் வேணும் அப்படின்றக்காக அவர்கிட்ட போய் வந்திருக்கோம்ன்ற விவரத்தை தெரிஞ்சோம். சரி படத்தை பார்க்கணும்னு ஒரு 4 நாள் டைம் கொடுத்து அதுக்குள்ளே பார்த்தாங்க. படத்தை பார்த்த உடனே இம்மீடியட்லியாக அடுத்த நாளே பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் டைம் சொல்லி ஆரம்பித்தாங்க. என்னென்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, அதை பற்றிலாம் அவருக்கு ஒரி பண்ணிக்கல. படம் எனக்கு பொருள் கொடுக்குறதுக்கு எவ்வளோ படங்கள் வரும், திருப்தி கொடுக்குற ஆத்மா திருப்தியான ஒரு படம் இது. அதனால இதை வந்து உலக லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது. ஏன்னா விஷுவல்ஸில் எடுக்கப்படுற படம் வந்து உலக லெவலில் வரவேற்பு பெறும். அதுக்கு எவ்வளோ படங்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லை மீடியா பீப்புள். ஏன்னா ஈரானிய படங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பாஷை பேசுகிறாங்கன்னே புரியாது. ஆனால் படம் முழுசாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம காட்சி வழியாகவே எளிதாக நம்மளுக்குள்ளே கடத்திடுவாங்க. அப்படியான ஒரு முயற்சி தான் இந்த வட்டார வழக்கு. அதுக்காக மட்டும்தான் கட்டாயமாக ராஜா சார் வேணும்னு காத்திருந்து போனதுனால அவர் அந்த படத்தை அடையாளம் கண்டுக்கிட்டு ராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது வரைக்குமான படம் அந்நிய படங்கள் வந்து அவருக்கு பிடிச்ச படம் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். இந்த படத்தோட டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா நான் யதார்த்தமாகவே நான் அவருக்கு பேரை போட்டிருப்பேன். அந்த படத்தோட டேரக்டர் பேரை போட்டிருப்பேன், மஜித். அவர் தான் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் டேரக்டர். கிட்டத்தட்ட ராஜா சாரோட அலைவரிசையில் ஒரு 1% எங்கள் டீம் ஒத்து போனதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் சம்பளம்ன்றது இந்த மீடியாவில் சொல்கிறது வந்து தமிழகமெங்கும் போய் சேரும் இந்த செய்தி. அதனால் போய் சொல்ல முடியாது உங்கள் முன்னால். சம்பளத்தில் சரிபாதி என்னால் பரட்டி ரெடி பண்ண முடியல. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ராஜா சார் எக்ஸ்ட்ரீமாக சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ட்ரெண்டிங்கில் உள்ள போய்கிட்டு இருக்கு. அந்த 2 சாங் லட்சக்கணக்குக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அப்படியான சாங்ஸையும் பின்னணி இசை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடுவீங்க. காலத்தில் நிற்கிற மாதிரியான பின்னணி இசையை கொடுத்துருக்காங்க. அதனால ராஜா சார் தான் இந்த படத்தோட ஹீரோ. அப்புறம் வந்து சந்தோஷ், ரவீனா, அப்புறம் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த ஹீரோஸு. ராஜா சார் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. அவர் அது உணர்ந்தாரா என்னன்னு தெரியல. அதனாலேயே எங்களை பெருசாக எங்கிட்ட பொருள் எதிர்பார்த்துக்கிறாமோ அது மாதிரிதான் ஒரு 12 நாள் பின்னணி இசை பண்ணி கொடுத்துருக்காங்க சார். ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப சிறப்பான கேள்வி, சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா மதுரையில் வந்து ஸ்லாங்குன்ற ஒரு விஷயம் அது வந்து இதுக்கு முன்னாடி வந்த மதுரை படங்கள்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த ஊரில் ஒரு இத்தனை வருஷம் இருந்து வளர்ந்து இப்போ வரைக்கும் அங்கேயே இருக்கிறதுனால சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மதுரை ஸ்லாங்கில் வந்து ஒரு அக்மார்க்காக வந்த படம் வந்து காதல்னு ஒரு படம் இருந்துச்சு. அப்புறம் விருமாண்டியில் ஒரு முயற்சி இருந்துச்சு. நான் வந்து அவங்கெல்லாம் வந்து என் ஊருக்காரங்களில், ஆனால் நான் அந்த ஊருக்காரன். இதில் நான் வித்தியாசம் காட்டணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது
நான் கூர்ந்து பார்க்கும்போது என்னென்னா ஒரு மதுரை ஸ்லாங்னா ஒரு ஃப்ளேவர் அப்படின்றது அவங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க. மதுரை ஸ்லாங்குக்குள்ளேயே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஃப்ளேவர் மாறும், ஒரு சின்ன பெண்ணுக்கு ஃப்ளேவர் மாறும், ஒரு பெரிய வயசான ஆளுக்கு, ஒரு ஹீரோவுக்கு, ஒரு இளவட்ட பையன் ஒரு 30 வயசு ஆளுக்கு மாறும். அது பூரா நீங்கள் இந்த படத்தில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே ஃப்ளேவரில் பேசியிருக்க மாட்டாங்க. மற்ற மதுரை படங்கள் மாதிரி ஒரே ஃப்ளேவரில் பேசியிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன தனித்துவம் மாறுபட்டுருக்கும் அந்த மதுரை ஸ்லாங்லேயே. ஒரு அது அந்த 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 சின்ன நுணுக்கத்தை இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் படம் பார்த்தீங்கனாலே அதை நீங்கள் உணரலாம். அதுதான் மற்ற படத்துலேயும் நம்ம படத்துக்கு உள்ள வித்தியாசம். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து 2 விஷயம் இந்த படத்தில் திரைக்கதையில் பேக் பண்ணால் ட்ராவல் ஆகும். ஒன்று இந்த படத்தில் பகைன்னு ஒரு விஷயம், இன்னொன்று காதல்னு ஒரு விஷயம். இந்த 2 விஷயமும் மற்ற மதுரை படங்களில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது. அதெல்லாம் பெரிய பொருட்பொருட் செலவில் எடுத்துருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த கண்டென்ட் தான் பெரிய எங்களுக்கு வேல்யூ ஆனது. இந்த காதல் பகையில் உள்ள வித்தியாசத்தையும் சொல்லி படம் வெளியாகிடுச்சு, இப்போ அதை சொல்லலாம். அதை சொன்னால் அது படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்றக்காக. காதல் வந்து படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினி கடைசி வரைக்கும் பேசியிருக்கவே மாட்டாங்க. இப்போ காதல் கோட்டை படத்தில் எப்படி பார்த்துருக்கவே மாட்டாங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினி கடைசி வரைக்கும் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க போர்ஷன் எங்கே இருந்து ஆரம்பிக்கணும், அவங்களோட 8 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். 8 வயசுலேருந்து அவங்களோட ஒரு அந்த டீனேஜ் அது வரைக்கும் அந்த காதல் ட்ராவல் ஆகும். நீங்கள் பேசிக்கிறாமலே இருக்கும் அந்த காதல். அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சினிமாவில் இந்த முயற்சி இல்லைன்னு நான் நம்புகிறேன் சார். இந்த படத்துக்கு கேட்குறீங்க? ஜென்ரலி அது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா சார்? நானே தானே எனக்கு டப் பண்ணுறேன். ஸோ ஆக்டிங் நடிக்க வரும்போது பாடி லாங்குவேஜ் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டுடியோவில் நம்ம வெறும் ஸ்க்ரீன் இருக்கும், மைக் இருக்கும், கோ ஆர்டிஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க, வேற எதுவுமே இருக்காது. ஆனால் ஆக்டிங் வரும்போது ஒரு 100% பேக்கேஜ். பிகாஸ் ஒரு லைட்டிங்கோ, ஒரு கோ ஆர்டிஸ்டோ, நம்ம பார்க்குற விதமோ, காஸ்டியூம்லேருந்து எல்லாமே அந்த கேரக்டருக்கு 100% இருக்கும். ஸோ ஆக்டிங் டப்பிங் வரும்போது வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேசுனதுக்கு அவங்க 50% நடிச்சிருக்காங்க, 50% நாங்கள் வாய்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இந்த படத்துக்கு எனக்கு ஸ்லாங் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது டைரக்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணார். பிகாஸ் நார்மல் மதுரை ஸ்லாங்கை விட இன்னும் ரொம்ப இன்டீரியர் சில வேர்ட்ஸ்லாம் எனக்கு மீனிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே டைரக்டர் தான் சொல்லி அந்த ஸ்லாங் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. நானே சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி. இல்லை, நானே சொல்லியிருந்தேன். பிகாஸ் இந்த படத்துக்கு ரொம்ப பட்ஜெட் ரொம்ப லோவாக இருந்தது. அண்ட் அந்த மாதிரி கேரவான்க்கோ இல்லை ஹோட்டல்ஸ்க்கோ அந்த பட்ஜெட் ஒதுக்க முடியாது. பிகாஸ் படமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது பழகிடுச்சு. பட் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சென்னை பார்ன் அண்ட் ப்ராட் பேஸ்ட் எல்லாமே சென்னை தான். ஸோ மதுரை ஸ்லாங் தாண்டி பாடி லாங்குவேஜ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அங்கே ஊரில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து வயசானவங்க எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் இருக்கும். அவங்க பேசுகிற விதம், அவங்க பார்க்குற விதம், டக்குன்னு மனசில் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, டப்புன்னு சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறது விஷயமே கிடையாது. ரொம்ப இன்னசென்ட்டாக அது ப்ராப்பராக போல்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கேரவான் இல்லாதனாலையோ இல்லை ஹோட்டல் இல்லாதனாலையோ நான் அந்த ஊர்லேயே ஃபுல்லாக இருந்தேன். அண்ட் சாப்பாடு விஷயத்துலேருந்தும் சரி, டெய்லி ஒரு வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி தான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஒரு 10, 20, 30 டேஸ் இருந்திருக்கும் ஷூட். ஸோ அது கம்ஃபர்ட்ன்றதை தாண்டி எனக்கு இந்த படத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி தான், ரொம்ப அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த பாடி லாங்குவேஜ்லாம். ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் கம்ஃபர்ட் விட்டு கொடுக்குறோன்ற அது ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும்போது ஐ திங்க் சில ஏரியாஸில் வாஷ்ரூம் கூட இல்லைல்ல ஆக்சுவலி நாங்கள் போகும்போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நம்ம கதை சொல்லும் போதே என்னன்னா சார், அதில் ஒரு உயிர் இருக்கணும். படம் வெறும் பிளாஸ்டிக்காக இல்லாமல், கமர்ஷியலாக இல்லாமல், அது நல்லா இருக்குது, ஒரு உணர்வுபூர்வமாக இருந்ததுன்னா அந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். அப்படி இருக்கிறதுனால என்னென்னா, கதை சொல்லும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ அவங்க ரவீனா சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே வந்து என்னென்னா, ஏன்னா ராமச்சந்திரன் அவர் ப்ரொடியூசர் டைரக்டரை முன்னாடியே அவருக்கு பழக்கம் கிடையாது. இப்போ இவங்க ஆஞ்சநேயா பிக்சர்ஸ் வந்திருக்காங்க, கே சங்கர்லாம் வந்திருக்காங்கன்னா அந்த கதை
அவரோட உண்மையான உழைப்பு ப்ளஸ் இசைஞானி இதெல்லாம் பார்க்கும்போது தான் இதில் இறங்குனது என்னன்ட்டு. ஸோ ஒரு கதை நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த படம் வந்து மக்களால் பேசப்படும், நிச்சயம் வெற்றி பெறும். ஸோ கதைக்காக தான் இந்த படங்களை நாங்கள் பண்ணது எல்லாமே வந்து. வட்டார வழக்கு சார். இப்போ மதுரை மேற்கில் உள்ள ஒரு குக்கிராம வாழ்வியல், அங்கே மற்ற இடங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது எல்லாமே. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது 85ல் நடந்த ஸ்டோரினால யாருமே செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. அந்த அந்த டைமில் அப்படி தான் இருந்தாங்க. யாராவது ரேராக ஏதாவது ஸ்கூலுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனு இந்த முக்கியமான இடங்கள் போகும்போது மட்டும் பெரிய மனிதர்கள் மட்டும்தான் செருப்பு போடுவாங்க. அந்த மாதிரி அந்த அந்த செருப்பு போடுறதுலேருந்து அவங்களோட இந்த விவசாய வாழ்வியல் முறை, அவங்களோட காதல், அவங்களோட பகை, இப்போ ஹீரோயினி சொன்ன மாதிரி ஃபில்டர் பண்ண தெரியாது, எதுவாக இருந்தாலும் மனசில் பட்டுறது ஸ்ட்ரைட்டாக அந்த அந்த அங்கே குக்கிராமத்துக்குள்ளே அப்படி ஸ்ட்ரைட்டாக டீல் பண்ணும்போது எப்படியெல்லாம் இருக்கும், அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்கும், எல்லா உணர்வுகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தில் உள்ள ஒரு விஷயமும் படத்தில் ஒரு 62ல் ஒரு 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 2 குடும்பத்துக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஏற்பட்டு ஒரு கொலை நடந்தது. அந்த கொலை ஒரு ஒரு முக்கியமான வழக்காகி 2 தலைமுறையாக அந்த வழக்கு பகையை வளர்த்து கொண்டு போய் அது என்னவா முடியுது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கொலை வழக்கும் ஒன்றும் வாழ்வியல் வழக்கும் ஒன்று, இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் சார் வட்டார வழக்குன்னு வச்சுருக்கோம். வந்து பெரிய பெரிய பட்ஜெட்டுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. இன்னொரு தைரியத்தில் அந்த ஸ்ட்ரென்த்தோட உள்ள கொண்டு வரீங்க. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிஜத்தை சொல்லணும்னா 2 பேரும் நம்பிக்கை சினிமா இது பண்ணுறோம். ஒன்று பத்திரிகையாளர்கள், இன்னொன்று பார்வையாளர்கள். ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய சலாறு 2 வாரத்துக்கு முன்னாடி போகும்போது அது நல்லா இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ ஜனங்கள் பிடிக்கல, அதை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, அதுக்கு தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு. 2 பேரோட தீர்ப்பு. அது மாதிரி ஜனங்கள் பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கான இது இந்த 2 பேர் தான் சார் சினிமாவோட ஜட்ஜு, நீதிபதிகள். இன்னும் பார்வையாளர்கள், இன்னொன்று பத்திரிகையாளர்கள். அதை நம்பிதான் சார். உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை, உங்களுக்கு தெரியாத சினிமாவா என்ன? நான் ஒரு சினிமா தான் பண்ணி வந்திருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் 10 சினிமாவை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. என்னை கூட உங்களுக்கு தான் பேர் அனுபவம் உண்டு. அது ஆனால் அது செய்யக்கூடாது. என்னன்னா இது பீரியடில் நடந்த 85 நடந்த ஒரு கதை. என்னால் குளமங்கலம்னு ஒரு ஊரில் இது நடந்தது. இந்த சம்பவம் அந்த நீங்கள் பார்த்து உண்மை சம்பவம், அந்த விஷுவல்ஸில் வர்ற எல்லாமே அது. அதனால் ஒரு நிஜ சம்பவத்தை வந்து மாற்றக்கூடாதுன்னு ஒன்று. 2வது 85ல் மேக்ஸிமம் சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அந்த அந்த பொண்ணோட ஆரம்ப காட்சியிலேயே சொல்லியிருப்பாள், ஒரு 4 பேர் நிற்கிற இடத்துல பொண்ணுங்களாக தான் இருக்கும். அப்போ ஒரு தாவணியை வலிக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு கண்ணு உத்தரம் கொடுக்கும்போது கோவப்படுவாள். இப்போ அரைங்குறைமா நின்றுட்டு ஒவ்வொருத்தருக்கு உணர்வு இருக்குங்களா. அது மாதிரி இந்த பொண்ணை பொறுத்தளவு நல்ல மேன்லியாக ஒரு வீரமாக இருக்கிற ஒரு பொண்ணு, அதே நேரத்தில் டிசிப்ளினாக இருக்க பொண்ணு, 10 பேருக்கு பாடம் எடுக்கணும், பாடம் சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் உள்ள ஒரு பொண்ணு. சென்சிட்டிவ்ன்றது வந்து அந்த அந்த நேரம் நம்ம புத்தியை கடன் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே காமன் தான், ஒரு சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும். அந்த காலகட்டத்தில் 85 காலகட்டத்தில் மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பொண்ணுங்கன்னா எப்போவுமே உயர்வு தான். அப்போ வந்து ரொம்பவே உயர்வு. இப்போ வந்து நம்ம பொண்ணுங்க ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்களே, அது தப்பு இல்லை, அது சௌகரியத்துக்காக போடுறாங்க. அப்போ வந்து சின்ன காலை கூட யாரும் பார்த்துட முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பொண்ணு ஒரே வேடிக்கை பார்த்துருச்சுங்கும் போது, அப்போ என்ன பையன் சொல்கிற பெரிய கவரிமான்னு சொல்லணும். அந்த ஹீரோயின் வந்து ஒரு கவரிமான் மாதிரி அப்படின்ட்டு இன்னொரு கேரக்டர் மென்ஷன் பண்ணுவாள். அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு கேரக்டர் ஒரே வேடிக்கை பார்த்துருச்சுன்னும் போது உயிரை விட்டுறான். இதுதான் 85ல் இருந்துச்சு. ஒரு 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிற பொண்ணாக இருந்தால் கூட அந்த வெளி உலகத்தில் ஒரு சின்ன தவறு ஏற்படும் போது அவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க. பொண்ணுங்கன்னா அது உயர்வு தான், வசதி தான், ஆனால் கூட வசதி தான், வேல்யூபிளானவங்க அவங்க. அதனால தான் அவங்க அந்த அந்த முடிவை எடுத்துறாங்க. நம்ம இது லவ் டுடே வந்து க்ரோத் இருக்குது. அதாவது டப்பிங் போக ஆக்டிங் ப்ளஸ் கொடுக்குறாங்க. அடுத்த படம் மாமனே இன்னும் கொஞ்சம் பகத் பாசரோட கேமியோ இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி. ஸோ அடுத்த க்ரோத்துக்கு தான் நம்ம நீங்கள் எப்படி இந்த டீமுக்கு நம்ம எப்படி கொஞ்சம் பின்னாடி வருவோம்
ஒரு ஹீரோயினா, ஏன்னா எல்லாமே அப்கமிங் சார் மட்டும் தான் செகண்ட் ப்ரொடியூசர் ஒன்றா இருந்தார், அவங்களா இருந்தார், டேரக்டர் இருக்காரு. எப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 2019 எடுத்த படம். செகண்ட் ஆஃப் ஆல் இது இப்போ எடுக்கிற இப்போ நான் சூஸ் பண்ணுற படமாக இருந்தாலும் சரி, இது நான் இன்னைக்கு பண்ணியிருந்த படமாக இருந்தாலும் கதை இப்படி இருக்கு, ஸ்டார் காஸ்ட்டோ இல்லை காஸ்ட்டோ இல்லை பட்ஜெட்டோ அது என்றைக்குமே என் மைண்டில் ஆனஸ்டாக இருந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நான் வந்து கிடாயின் கருணை மனு பண்ணியிருக்கேன், காவல்துறை உங்கள் நண்பன் பண்ணியிருக்கேன், ராக்கி பண்ணியிருக்கேன், விஷால் சாரோட படம் ஒன்று பண்ணியிருக்கேன், சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஆனால் லவ் டுடே அண்ட் மாமன் என் ஸ்கேல் க்ரோத் ஜாஸ்தியாக இருந்தது, பிகாஸ் அது சூப்பர் ஹிட் மூவிஸ் ரெண்டுமே. அண்ட் இதுக்கு அடுத்து நான் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணாலுமே அது எனக்கு கதை நல்லா இருக்கா, என்னோட கேரக்டர் நல்லா இருக்கா, அவ்வளோதான் நான் பார்ப்பேன். டசன்ட் மேட்டர் மற்ற விஷயங்கள் எல்லாமே லேட்டர் ஆன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். கந்தசாமி சார், ராமச்சந்திரன் கந்தசாமி சாரும் நல்ல முறையாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு கிராமத்துக்காக ஹீரோயின் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்ல அவங்களோட திறமை எல்லாருமே இந்த படத்தை நல்லா வெளிப்படுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்ததுனால இதுக்கு வந்து ப்ரொடியூசர் நான் இதானேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு காட்சியும் எதுவுமே இல்லை. அந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. மக்கள் பார்க்குறவங்களும் நானும் தேட்டரில் நேரில் போய் பார்த்தேன், எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. 80s ஸ்கிரிப்டு இப்போ உள்ள எல்லா உள்ளவங்களுக்கும் படம் நல்லாவே பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு நேர்த்தியாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. மதுரை மண் வாசத்தோடு அந்த படம் வந்து நல்லா ஹிட் ஆகும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து